ஹாய் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மொடிக்லைனி மில்லர் அப்ரோச் கீழே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி மொடிக்லைனி மில்லர் அப்ரோச்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பர்சன் யார் அதை ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா மொடிக்லைனி மில்லர். அண்ட் என்ன இந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபர்முக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி அப்ரோச் எம்எம் அப்ரோச்சு. ஸோ எம்எம் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா அண்டர் கார்பரேட் டாக்ஸஸ் வென் தெர் ஆர் கார்பரேட் டாக்ஸஸ் வென் தெர் இஸ் நோ கார்பரேட் டாக்ஸஸ்னு ரெண்டு கீழே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் two firms M and N are identical in all respects except the degree of leverage. So ஒரு ரெண்டு firm எடுத்துக்கிறாங்க, M and N firm எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடென்டிக்கல். ஸோ போத் ஃபர்ம்ஸ் ஆர் சேம் இன் ஆல் திங்ஸ் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிவரேஜ், டிகிரி ஆஃப் லிவரேஜ்னா எவ்வளோ டெப்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம லிவரேஜ்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ம் எம் டஸ் நாட் யூஸ் எனி டெப்ட் இன் இட்ஸ் ஃபினான்சிங். ஸோ இட் இஸ் அன் அன்லீவர்டு ஃபர்ம். ஸோ எந்த ஃபர்மை டெப்ட் யூஸ் பண்ணலையோ அந்த ஃபர்மை அன்லீவர்டு ஃபர்ம்னு சொல்லுவோம். ஸோ எம் பார்த்தீங்கன்னா டெப்ட் யூஸ் பண்ணல, அதனால அது அன்லீவர்டு ஃபர்மா இருக்கு. ஃபர்ம் என் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் என் ஆஸ் 8% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ருபீஸ் 6 lakh, அது லீவர்டு ஃபர்மா இருக்கு. ஸோ டெப்ட் யூஸ் பண்றாங்க டிபெஞ்சர்ஸ்ன்றதுனால அது லீவர்ட் ஃபர்ம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி ஃபர்ம் ஹேவ் earnings before interest and taxes EBIT of rupees 2 lakh and the equity capitalization rate is 12.5%. இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா assuming the corporate tax 50% and calculate the value of the firms using MM approach. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே MM அப்ரோச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அன்லீவர்டு ஃபர்முக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்மை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆன்சரை பேசிஸாக வச்சு வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்மை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபர்ம்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ம் டெப்டே யூஸ் பண்ணாத ஃபர்ம், அன்லீவர்ட் ஃபர்ம். ஸோ ஃபர்ம் எம்மோட வேல்யூவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்ம். ஸோ அதை பேசிஸாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்ம் அதாவது ஃபர்ம் என்னோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் நம்மளோட எம்எம் அப்ரோச்சில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்யூஷனில் வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்ம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், இபிஐடி இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ் divided by KE. KEன்றது cost of equity இல்லனா equity capitalization rate. and EBITன்றது earnings before interest and tax. so either நம்மளோட sumல EBIT கொடுப்பாங்க இல்லனா net operating incomeனா sometimes questionல கொடுப்பாங்க. so either EBIT into 1 minus tax ன்னு பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே earnings after tax EATன்றதையும் நம்ம KE டிவைட் பண்ணிக்கலாம். எய்தர் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை ஆல்ரெடி நீங்கள் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் ஃபார்முலா, ஆர் எல்ஸ் நம்மளோட இது சம்மை ஒர்க் அவுட் பண்ணும்போதே டேக்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்மை வச்சு வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்மை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணிக்கணும். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் EBITயோட அமௌண்ட்டை இங்க போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்மை தான் கண்டுபிடிக்க போறோம். அதோட ஃபார்முலா EAT டிவைடட் பை KE. ஸோ அதனால EAT தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்த டேபிளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இந்த EBITக்கான அமௌண்ட் நம்மளோட கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் 2 lakh rupees. ஸோ 2 lakh rupees ஆல்ரெடி நம்மளோட கொஸ்டின்ல இருக்கு. firms have earnings before interest and taxes EBIT of rupees 2 lakh. அந்த 2 lakh இங்க எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது டாக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், டிடெக்ட் பண்ணுவோம். எனி கம்பெனி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுவோம். பட் அன்லீவர்ட் ஃபார்முக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒன்லி ஃபார் தி லீவர்ட் ஃபார்ம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால இப்போ நம்ம பண்ண போறது அன்லீவர்டு ஃபார்ம் தான் பண்ண போறோம். அதை வச்சு தான் லீவர்ட் ஃபார்முக்கு கால்குலேட் பண்ண போறோம் மொடிக்லைனி மில்லர் அப்ரோச் கீழே. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால அதை விட்டுருங்க, ஸ்ட்ரெயிட்டாவே அன்லீவர்ட் ஃபார்ம்ன்றதுனால டாக்ஸ் தான் நம்மளுக்கு வரும்.
ஸோ இந்த டேக்ஸை நம்ம என்ன பண்ணணும், எதில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், இபிஐடியில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இபிஐடி 2 lakh rupees அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டு நம்மளுக்கு 50%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ் அந்த 50% 50 divided by 100 போடுங்க. ஸோ 2 lakh into 50 by 100 போட்டிங்கன்னா 1 lakh rupees வரும். இதுதான் நம்மளோட டேக்ஸ்க்கான அமௌண்ட். இப்போ இந்த இபிஐடிலேருந்து டேக்ஸை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் rupees 1 lakh. 2 lakh minus 1 lakh 1 lakh நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்மை நம்ம கால்குலேட் பண்ணலாம். EAT divided by KE. EAT எவ்வளோ, 1 lakh நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1 lakh இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்தது KEன்றது எதர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ KE நம்மளோட கொஸ்டின்ல போய் பாருங்க, 12.5% கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இஸ் 12.5%. ஸோ அந்த 12.5% இங்கே போடுங்க. ஸோ 12.5 divided by 100ன்னு வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இன்டூ 100ன்னு எழுதிக்கோம். 12.5 into 100ன்னு போட்டிருக்கோம். இப்போ உங்களோட கால்குலேட்டரில் 1 lakh divided by 12.5 into 100ன்னு போடுங்க. ஸோ rupees 8 lakh கிடைக்கும். இதுதான் வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்ம். ஸோ வேல்யூ ஆஃப் அன்லீவர்டு ஃபர்மை வச்சு ஃபர்ம் எம்மோட வேல்யூ இது. ஸோ வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்மை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்மை கால்குலேட் பண்ண போகிறோம், which is represented by VL. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்ம் பிளஸ் டேக்ஸ் ரேட் இன்டூ டெப்ட். ஸோ வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்ம் எவ்வளோ, 8 lakh ஜஸ்ட் நோ நம்ம கால்குலேட் பண்ணது, பிளஸ் டேக்ஸ் ரேட் எவ்வளோ 50%. ஸோ அதுதான் நம்ம 50%ன்னு இங்கே போட்டிருக்கோம். இன்டூ டெப்ட்டுக்கான அமௌண்ட், டிபெஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட்டு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டிபெஞ்சர்ஸோட அமௌண்ட் எவ்வளோ, 6 lakh. ஸோ இதுதான் வந்து ஃபர்ம் என்னோட டிபெஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட்டு 6 lakh rupees. ஸோ அந்த 6 lakh எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 8 lakh ப்ளஸ் 50%, 50 divided by 100 into 6 lakh போட்டிங்கன்னா 3 lakh rupees நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 8 lakh plus 3 lakh பண்ணிங்கன்னா 11 lakh rupees கிடைக்கும். இதுதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபர்ம். ஸோ எம்எம் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எம்எம் அப்ரோச்சில் 2 ஃபர்ம்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லாத்துலேயும் வந்து ஐடென்டிக்கல் இன் நேச்சராக இருப்பாங்க. பட் ஒன்லி அவங்களோட டெப்ட் ப்ரொபோர்ஷனில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபர்ம் டெப்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபர்ம் டெப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெப்ட் யூஸ் பண்ணுறத லீவர்ட் ஃபர்ம்னு சொல்லுவோம், டெப்டை யூஸ் பண்ணாத ஃபர்மை அன்லீவர்ட் ஃபர்ம்னு சொல்லுவோம். ஸோ அதர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபர்மை கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் லீவர்டு ஃபர்மை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எம்எம் அப்ரோச்சு கீழே எப்படி வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்த செஷனில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.